6ல் சனி, 5லேருந்து போன சனி 6ல் வரக்கூடிய சனி, நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய சனி, துலாமில் ஏற்கனவே உச்சம் பெற சனி. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீருது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் தீருது. துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்றவாறு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது. தொழிலில் கண்டிப்பாக வேலை மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட சுய தொழில் தொடங்குவது, ஏஐ மார்க்கெட்டிங் தொடங்குவது, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறதெல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் ஒருத்தர் கோபதாபம் வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிற்று பிரச்சனை கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு யூட்ரஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியம், கல்யாணம், குழந்தை அடிக்கினே போகலாம். விருச்சிகராசி குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அபிராமி 40, 59, 75 படிக்க வேண்டும். விருச்சிகராசி பெற்றோர்களும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சகத்துக்கு வைத்தீஸ்வரன் சரணாகதி ஆயிடும். நம்ம ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய், இல்லை 1/2 கிலோ நெய், இல்லைன்னா 200 கிராம் நெய், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 50 கிராம்லேருந்து எடுத்துன்னு போங்க. செல்வி வாயில் 1/2 கிலோன்னு வரும். உடனே அதுக்கு நீ துட்டு கொடுப்பியான்னு கேட்கு. ஐயா, உன்னால் முடிஞ்சதை எடுத்துன்னு போய் செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடு. மாதத்துக்கு ஒரு செவ்வாய், வாரம் எல்லாம் போகணும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளு. 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு வரார். பிள்ளைகள் ஒருத்தர் கோபதாபம் வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிற்று பிரச்சனை கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு யூட்ரஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் யூட்ரஸை போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நல்ல கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்து, ஐயா, அம்மா, தாயே கொஞ்சம் செக் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லு. உடற்பயிற்சி அதிகமாக செய்யுங்க. அபிராமி அந்தாதில் 40, 59, 75 விருச்சிகராசிக்காரருக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும். படிக்க நன்மை தரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியம், கல்யாணம், குழந்தை அடிக்கினே போகலாம். எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. ஆனால் அப்பா அம்மாவோட ஹெல்த்து பார்த்துக்கு. அப்பா அம்மாவோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வரலன்னா விருச்சகத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டேன், வைத்தீஸ்வரனுக்கு இது போயிட்டேன், அது போயிட்டேன், இது போயிட்டேன், நல்லது வரணும் இல்லை சொல்லி குலதெய்வம் போயிட்டு வைத்தீஸ்வரன் போ. குலதெய்வம் தான் முக்கியம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குலதெய்வத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆச்சரியத்தக்க முன்னேற்றம்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம், தொழில் வாங்குறது, தைரியம் ஏற்படுவது, மன அழுத்தம் தீர்வது, ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் டிப்ரெஷன் இருந்து ரூமுக்குள்ளே இருந்து எல்லாமே வெளியில் வர்றது, மக்களை சந்திக்கிறது, உறவினரை சந்திக்கிறது, சிரிக்கிறது. ஐயோ, என் குழந்தை சிரிக்காதான் நினைத்து கொண்டு இருந்த விருச்சிக ராசிக்கார பெற்றோர்களெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது. விருச்சிக ராசியை சேர்ந்த பெற்றோர்கள், விருச்சிக ராசி குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அபிராமி 40, 59, 75 படிக்க வேண்டும். விருச்சிக ராசி பெற்றோர்களும் அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய வயசு வருஷம். அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு நல்லது வரும். அனுகூலங்கள் ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக அதை மட்டும் போயிட்டு வந்துருங்க. ஒரு வாட்டி இவ்வளோ கோயில் போனாலும் வாஞ்சிநாதர்கிட்ட போயிட்டு யமதர்மனையும் பார்த்துட்டு வந்துருங்க. வாஞ்சிநாதரையும் பார்த்துட்டு வந்துட்டு மங்களாம்பிகையும் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு. எந்த கண்டத்தையும் எல்லாவற்றிலும் விரோதமாக ஆக்கி துரத்தி விடும். அற்புதமான அமைப்பு தரும். 9இல் குரு வரக்கூடிய காலகட்டம். தந்தையாருடன், தாயாருடன் தகராறு மட்டும் வைத்துக்கலாம். எல்லாமே நல்லது நடக்கும். வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், வண்டி வாகனம் மாற்றங்கள் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உண்டான ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்பட எல்லாம் சுபிச்சம் டக்குன்னு நடக்கும். கல்யாணம்லாம் எப்போ பண்ணிக்க போறீங்க? உடனே பண்ணிக்கணும். ஓகேவா? பெரிய அளவுக்கு புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் பெரிய முன்னேற்றம் பெறுவார்கள். ஒத்துமை இல்லாத சமூகம் கஷ்டப்படும். ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். இவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரமிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு ஏரியாவில் ஒரு ஜமாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வராங்க பாருங்க, சகோதரர்கள் நிற்கிறாங்கல்ல. அந்த ஒத்துமையெல்லாம் நீங்க 1000 பகைமையை வச்சிங்கன்னா இதை பேசியிருந்தாலும் அவர்களோட ஒத்துமை தான் பலம்.
ஸோ குரு வீட்டில் சனி இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய பெரும் முஸ்லீம் தலைவர்கள் எல்லா நாட்டிலையும் வருவார்கள். அதில் நிறைய பேர் சொல்லலாம், இப்படி வரும் அப்படி வரும். துபாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நாடு போல பாதுகாப்பான நாடு இருக்கா? எல்லா மதத்தினர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் தைரியமா சுற்றுவாங்க பாருங்க. விடிகாலம்புற 3 மணிக்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா? தனியாக தான் சுற்றணும். அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ கடை, சிரிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நகை. நீங்கள் 100 பவுன்ல ஒரு எல்லாமே உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுனா கூட ஒருத்தர் ஒரு சின்ன கீரல் கூட இருக்கு. அந்த போல கடுமையான சட்டத்திட்டங்கள், பாதுகாப்புகள் உருவாக்க முடிஞ்சதில்லை. அதுபோல் நிறைய நல்லெண்ணம் கொண்ட பல தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள்லாம் அந்த குரு என்னடா செல்வி திடீர்னு புது கருத்தை சொல்கிறாரு பார்க்குறீங்க. பல ஊர்களில் உருவாக்கப்படும். பல முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, பாலைவன நாடுகள்லாம், சவுதி, கிவுதி, மற்ற ஊர், இது பெட்ரோலியம் மட்டும், அந்த நாடுகள்லாம் திடீர்னு வளர்ச்சி வாயிடும். பாருங்க நடக்கும் போது. வறண்ட பிரதேசங்கள் தான் வளர்ச்சி பெறும். பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறும், டூரிஸ்ட் சென்டராக மாறும். ஓய்வெடுப்பதற்கு உலக மக்கள்லாம் படையெடுப்பார்கள். தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். தங்கள் கடைசி காலத்தில் அந்த ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று பாதுகாப்பாக போவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி. அது திருக்கணிதமாக வாக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதுதான் நடக்கும். நிறைய எண்ணெய் தொழிலை மட்டும் நம்பிய முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் அதிபர்கள், நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே எண்ணெய்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்காது. ஏன்னா எண்ணெய்களுடைய இதெல்லாம் 60 வருடத்திற்குள் முடிந்து விட்டது. வேற டெக்னாலஜி வந்து விட்டதுனால சூரிய வெப்பம், சூரிய ஒளி, ஈவி டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சுனால தங்கள் நாடுகளை திடப்படுத்துவதற்கு துபாய் போல் முன்னெடுத்து செய்வார்கள். பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். பல நாடுகள் உருவாகும். ஏற்கனவே உருவாகி இருக்கிற நாடு தான் வலிமை மிக்க நாடுகளாக எல்லா சமூகத்தினரும், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், மற்ற மதத்தினர் எல்லாம் வருவார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் நாடுகளை தங்கள் கைக்குள் கட்டுக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆபத்தும், அவர்களுக்கெல்லாம் எயின்ஸ்டைன் ஃபைல்ஸ் போல் பலவிதமான அந்தரங்கமான விஷயங்களை நம்ம சொல்றச்சே கேட்கல. யாரும் பில்கேட்ஸ் பற்றியெல்லாம் வரும்னு சொல்றச்சே யாரும் நம்பலை. 2020 சொல்லிட்டு இருக்கிறோம். பில்கேட்ஸ் போன்றவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும், மக்கள் முன்பாக தோல் உரிக்கப்படும் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு செல்வி இதெல்லாம் ஜோசியத்திலே சொல்ற, இதெல்லாம் சம்மந்தமே இல்லையா, நடக்குதில்ல. அதுபோல நிறைய பல பகுதிகள், தெரியாத தீவுகள்னா திடீர்னு பேர் புகழ் பெறும். முதலீடு செய்யறதுக்கு தான் சொல்லிட்டேன். வெளிநாடுகள் தைரியமா முதலீடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள். ஸோ இது போலெல்லாம் வரும். இந்திய தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரதமராக இருக்கட்டும், உள்துறை மந்திரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.